என்னங்க நடக்குதாங்க? அந்த கார்த்தி பையன் இங்க வரக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணா இப்ப புடவை கொண்டு வந்திருக்கான். வழக்கம் போல எல்லாம் சொதப்பிருச்சு. அந்த கார்த்தி பையன் நமக்கு மேல யோசிச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்ன சொல்றீங்க? நான் ரேவதி ரூம்ல அம்மனோட தாலிய ஒளிச்சு வச்சுட்டேன். அங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப அவனால எப்படி இங்க வர முடியும்? சந்திரா, எல்லாம் போச்சு. அந்த தாலி இப்போ கோயிலுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, தாலி கிடைச்ச சந்தோஷத்துல அந்த ராஜா சேதுபதி ஊர் ஜனங்க முன்னாடி வந்த காலே நட்டுட்டான். நாம எது நடக்க கூடாதுன்னு தாலி எடுத்து வச்சோமோ அது இப்ப கார்த்தி தயவால ஜாம் ஜாம்னு நடந்து முடிஞ்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? நான் வீட்டுல வச்சிருந்த தாலி எப்படிங்க அவன் கைக்கு போச்சு? உங்க சித்தப்பா என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? இவ்வளவு பெரிய பிளான் இப்படி அநியாயமா சொதப்பிருச்சேங்க. அந்த ஆளு எங்கேயோ கட்டி போட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான். நாம போட்ட பிளானும் போச்சு, இந்த சித்தப்பாவால நம்ம மானமும் போச்சு. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நேரா பார்க்கும்போது நடந்ததை சொல்றேன். இப்ப போனை வைக்கிற மண்ட சூட்ல இருக்கேன். வை சந்திரா. ரேவதி, சரி நீ புடவை கட்டு, நான் வெளியே நிக்கிறேன். இந்த புடவை நிஜமாவே தாத்தா கொடுத்து விட்டதா இல்ல சாரே கொண்டு வந்து கொடுக்கறாரா? எதுவா இருந்தாலும் சாமி புடவை, அதுவும் எம்டி சாரே கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இத கட்டதான் போறேன். எங்க எம்டி கார்த்தி அடிச்சதுக்கு நீங்க கோவப்பட்டீங்கல்ல, அவர் எதுக்கு அடிச்சாருன்னு நான் சொல்றேன். மாப்பிள, அத்தை, இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. ரேவதி சொல்றது உண்மையா? அவ Dress மாத்தும் போது ஜன்னல் வழியா பாத்தீங்களா? ஐயோ இல்ல அத்தை, நான் என்னோட போனை கீழே போட்டேன். அதை எடுக்கும் போது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்ல அத்தை. எனக்கு ரேவதி உள்ள Dress மாத்திட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க பார்த்ததுனாலதான் எம்டி சார் உங்களை அடிச்சாரு. ரேவதி, நீ அவனை நம்புவ, ஆனா நம்ம மாப்பிளைய நம்ப மாட்டியா? அப்படியே எதுவா இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லிருக்கணுமே தவிர கை நீட்டி அடிச்சிருவானா? அந்த நேரத்துல எது சரின்னு பட்டுச்சோ அதத்தான் அவரு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. இப்போ சார் எனக்காக தானே இவர் அடிச்சாரு. நான் இப்பவே சார கூட்டிட்டு வர போறேன். அவனை எதுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு எம்டி சாருக்கும் இவருக்கும் மட்டும் தான் தெரியும். நீங்க இவரை நம்புறீங்க, நான் எம்டி சார கூட்டிட்டு வரேன். மாப்பிள, அத்தை, ரேவதி சொன்னது உண்மையா? அத்தை, என்ன அத்தை நீங்க? ஆல்ரெடி அவன் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற கோபத்துல இருக்கான். ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைச்சுக்கிட்டு என் மேல கேவலமா பழிய போடுறான். நீங்க சொல்லுங்க அத்தை, நான் அப்படிப்பட்டவனா? பெண்கள்லாம் பேசும் தெய்வமா நினைக்கிற ஆளுனா? உங்களை நான் நம்புறேன் மாப்பிள. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை கார்த்திக் சொன்னது உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சது, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்லன்னு, உங்களுக்கு ரேவதி கூட வாழ தகுதி இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியே தள்ளிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அத்தை. அது போக போக உங்களுக்கே தெரியும். நான் வரேன். சார், சார் ஒரு நிமிஷம். சார் 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 ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நில்லுங்க சார். நீங்க எனக்காக தான் அவரை அடிச்சீங்கன்னு
அக்கா என்கிட்ட சொல்லிட்டா. அக்கா அத பாத்திருக்கா. சரி, அதான் தெரிஞ்சிருச்சுல. நீங்க உள்ள போங்க. புரியுது சார். உங்களை அம்மா அவ்வளவு கோவமா பேசியும் நீங்க எனக்காக அமைதியா இருந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருந்தாலும் நடந்ததை நீங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம். இல்லங்க, சில விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நானே அவன் கைய கால உடைக்க மாட்டேன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க உள்ள போங்க. சார் எனக்கு புரியுது சார். ஆனா நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். அம்மா உங்களை வீட்டை விட்டு போக சொன்னது பெரிய தப்பு, பெரிய இன்சல்ட். நீங்க எனக்காக தான் அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷனை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. எனக்காக வீட்டுக்கு வாங்க சார். நான் எதுக்கு இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எங்க தாத்தாவே நலங்கு புடவைய கொடுக்க உங்களை தான் அனுப்பியிருக்காரு. எனக்காக இல்லனாலும் தாத்தாக்காகவாது வாங்க சார். உங்க தாத்தா பேரை சொல்லி என்ன லாக் பண்ண பாக்குறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள வந்தா நான் மறுபடியும் அவனை தேவையில்லாம பாக்கணுங்க. அவனை பார்த்தாலே வெறியாவது. சார் ப்ளீஸ் சார், வாங்க சார். ப்ளீஸ் சார், எனக்காக வாங்க. வாங்க சார். சரி, நீங்க போங்க, நான் வரேன்.